ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்ட பிறகு 2 கிராம்பு, இது கூட சின்ன துண்டு பட்டை, 6 பல் பூண்டை தோல் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக இஞ்சியை தோல் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிட்ட பிறகு இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காய தக்காளி வதக்கிட்ட பிறகு 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கியாச்சு. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்ட பிறகு 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பில்லை, ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன்ல இருந்து தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி எல்லாம் வத்திரட்டும். இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 ஸ்பூன் காரத்துக்காக குழம்பு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே கலருக்காக 3/4 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் ப்ரெஷர் இறங்கிடுச்சு. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு கொதிக்கட்டும். நான் வச்சுருக்க குழம்போட அளவு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.